அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலையே செஞ்ச கறி மசாலா பொடி வச்சு ஈஸியாக எப்படி மட்டன் குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மட்டன் குழம்புக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுமோ அவ்வளோ சின்ன வெங்காயம் இதில் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா வதக்கணும். அப்புறம் பூண்டு, அப்புறம் இஞ்சி, இது மூணுத்தையும் நல்லா வணக்கி விடுங்க. இதுக்கப்புறம் திருவி வச்சுருக்கிற தேங்காய், நம்ம குழம்புக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவோமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்டிலையே செஞ்ச மட்டன் மசாலா, கறி மசாலா பொடி, அது ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அந்தளவுக்கு காரம் இருக்காது. ஏன்னா தேவுக்கு நான் கொடுக்குறதுனால காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2லேருந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 பச்சை மிளகாய் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இதை நல்லா வதங்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க. இது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸர் ஜாரில் மாற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா ஆறணும். ரொம்ப நைஸாக அரைஞ்சிரும் இது. ஏன்னா நம்ம தேங்காய் திருவி தான் போட்டிருக்கோம். பொடி யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நைஸாக அரைஞ்சிரும். தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்காது, ஒயிட் க்ரீமி கலரில் இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் மட்டனை கழுவி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட், தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது ஒரு 10லேருந்து 15 விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா மட்டன் நல்லா வெந்து குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நல்லா மட்டன் வெந்திருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், திக்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கடைசியில் தாளிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும். சோம்பு, கருகாப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டிடுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இது செய்யறதுக்கு. கருகாப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.